பக்கமும் நம்ம அதை ஆர்கியூ பண்ணலாம். பட் இருந்தாலும் கூட நீங்கள் சொன்னது போல் ஒரு பையன் வந்து 11ஆம் கிளாஸ் வந்தான்னா அவனை வந்து அடுத்தது 12ஆம் கிளாஸுக்கு கொண்டு வரணும். அவன் அதே சமயத்தில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 100க்கு 100% அப்படிங்கிறத அதுதான் ஒரு பெரிய ஒரு மாயை ஏற்படுத்தி ஒரு பேனர் ஒரு மாயை ஏற்படுத்தி அதனால தான் என்னவோ ஒரு அவர்கள் தான் செய்கிறார்கள். அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு டீச்சர்ஸுக்கு ஸ்ட்ரெயின் இருக்குது, அப்புறம் மாணவர்களுக்கு ஸ்ட்ரெயின் முடியாதது. அது அவங்க சரியாக படிக்கலைங்கன்னா அதுக்காக நம்ம வந்து அவனை கோட் பண்ணி ஆகணும், எல்லாம் செய்யணும். பட் இதே ஒரு அப்ஜெக்டிவாக வச்சுட்டு அனுப்பிடுறதுங்கிறது ரொம்ப தப்பான. இன்ஃபேக்ட் என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட், அவரோட பையன் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிடும், ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில். 65 மார்க் 70 மார்க். ஏன்னா 7ஆம் கிளாஸ் வந்தோடனே டிசி அவங்களே முன்னாடியே கையெழுத்து வாங்கி வச்சுட்டாங்க போடான்னு. ஏன்னா 65 கூடாதான், அவங்களுக்கு 80 மார்க் வாங்கினா தான் அந்த பையன் அந்த ஸ்கூல்ல படிக்கலாம். அக்கிரமமா இருக்குது. இதெல்லாம் ஒரு மன ரீதியான பிரச்சனைகளை வந்து அது வந்து ஏற்படுது. கடைசியில் அந்த பையன் என்ன பண்ண என்கிட்ட வந்து கேட்டார், நான் சிபிஎஸ்சி நீ சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போடுப்பா, நீ அந்த பையன் பாஸ் பண்ணுவான் பாரு அப்படின்னு. அதே மாதிரியே போட்டு ஒரு ட்ரைனிங் அது இது கொடுத்த உடனே நல்ல மார்க் அவன் ஹீ இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் எம்பிஏவா ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறான். அதனால இதெல்லாம் நியாயமானதே கிடையாதாக. நிச்சயமாக அந்த மாணவர்கள் வந்து அது மாணவர்களுடைய எதிர்காலத்தையே கூட அது சூன்யமாக்கி விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களை மாதிரி சரியான கவுன்சிலிங் கிடைத்தில்லாவிட்டால் கரெக்ட் அந்த மாணவர்கள் வந்து அதையே நினைச்சு. இன்னொன்று இப்பொழுது அதுக்கு அடுத்தாற் போல இந்த கல்வி கட்டணங்கள் பிரச்சனை ஒன்று இருக்கு இல்லையா அவங்களுக்கு. இப்போ புதிய கல்வி கட்டணங்கள் அறிவிக்கப்பட இருக்கிறது. முதலமைச்சர் கலைஞர் கூட அண்மையிலே வந்து ஒரு அறிக்கையில வெளியிட்டார், அதுவரை பொறுமை காக்க வேண்டும் தனியார் பள்ளி நிறுவனங்கள். ஏன்னா இப்போ ரவிராஜ பாண்டியன் குழுவினால் அந்த கட்டணங்கள் அறிவிக்கூட அதற்கிடையிலே அந்த மாணவர்களை வந்து அதிக கட்டணம் கேட்டு வற்புறுத்துவதோ அல்லது அதை கட்டாதவர்களை வந்து பள்ளியை விட்டு அனுப்புவதோ இப்படி ஒரு செயல்களை எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த புதிய கல்வி கட்டணங்கள்ங்கிறது பெரும்பாலும் வந்து பள்ளிகளுடைய கட்டமைப்பு வசதிக்கு ஏற்றதாகவும் அதே நேரத்தில் பெரிய அளவில் பெற்றோர்கள் மீது சுமையை சுமத்தாத வகையிலும் இருக்கும் தான் சொல்றாங்க. அப்படிதான் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்க சொன்ன அது மாதிரி தான் நானும் எதிர்பார்க்கின்றேன். அதாவது ஒரு ஸ்கூல் நடத்துறதுக்கு ஒரு 15% சர்ப்ளஸ், அது திருப்பி ப்ளோயின் பண்ணுறதுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கும் ஒரு 15% எல்லா செலவுகளும் போக மீது தேவையாக இருக்கும். இது வந்து ஈவன் இன்கம் டேக்ஸ் இந்த கவர்மெண்ட்டே கூட அப்ரூவ் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி ஒரு 15% சர்ப்ளஸ் இருக்கலாம் அப்படின்னு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். அதை தாண்டி நாம் பாட்டு எக்கச்சக்கமாக பணம் வாங்கணும். இப்போ நடந்து கொண்டு இருக்கின்றது நீங்கள் சொன்னாப்புல என்ன ஒரு ஸ்கூலில் ஒரு ரெக்கமெண்ட் பண்ண சொன்னாங்க. அந்த பையனை கொண்டு போய் நீங்கள் ஆச்சரியப்படுங்க, எல்கேஜி கொண்டு போய் சேர்த்தா அதுக்கு இது ஒரு பணம். அதுக்கப்புறம் மிஸ்லேனியஸ்னு ஒரு ரசீதை கொடுக்குறாங்க. அதை தவிர 40,000 ரூபா டொனேஷன், அது கணக்கே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப அக்கிரமமாக இருக்குது. இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு சில பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால பல பேருக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது. இது ரொம்ப ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கு. இல்லை நியாயமே இல்லாத அதர்மமான வழியில் இவங்களாம் செல்லுகிறார்கள் என்பதுதான் நினைக்கிறேன். பொறுப்புணர்வுங்கிறத விட நான் ரொம்ப கொஞ்சம் கடுமையான வார்த்தையை யூஸ் பண்ண, அதர்மமான பாதைகளை செல்லுகிறார்கள். இதனால என்ன ஆகுது, பெற்றோர்களுக்கு மத்தியில் கோபம் வருது. அவங்களால முடியும் இந்த மாதிரிலாம் கணக்கே இல்லாமல் 40,000 ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு டொனேஷன் வாங்கிட்டு அதுக்கு கணக்கும் கிடையாது, ரசீதும் கிடையாது. அப்படிங்கும்போது என்னது? அதனால் நம்ம சீஃப் மினிஸ்டர் சொன்னது போல் இப்போ பொறுமை காக்கணும். நம்ம வந்து ஒரே எஜுகேஷனல் அப்ரோச் என்றைக்கும் வந்து ஒரு எதிர்த்து போராடி நாம் வந்து வெற்றி பெற்றதாக ஒரு நியாயம்னா ஏதோ ஓரளவு கவர்மெண்ட் வந்து நம்ம ரிசப்டிவாக இல்லைன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. அவரே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, தயவுசெய்து பொறுமையாக இருங்க, நான் ரீசனபிளாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க சொல்கிறேன். அதே சமயம் வாட் இஸ் ரீசனபிள் டு தி பேரண்ட்ஸ் ஆல்சோ வி வில், நாம் நம்பிக்கையில் தான் ஓட்டணுமே ஒழியாம அதை வந்து பிரிசிபிடேட் பண்ணி இந்த மாதிரிலாம் நியாயமில்லாத முறையெல்லாம் வாங்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். நிச்சயமாக பல தகவல்களை வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த நேரத்தில் வந்து. ஏனென்றால் எப்பொழுதுமே தமிழகம் என்பது இன்றைக்கு வந்து ஒரு கல்வி வளர்ச்சியில் ஒரு சிறந்த மாநிலமாக, மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடி மாநிலமாக மாறிக்கொண்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் பள்ளி கல்வி மட்டுமல்ல, உயர்கல்வியிலும் சரி இன்றைக்கு வந்து ஒரு பொறியியல் கல்லூரிகள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக வந்து அவ்வளவு இருக்கிறது. பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஜாயின் பண்ணுறது மற்ற இடங்களை விட தமிழகத்தில் போல இப்பொழுது முதலமைச்சர் கலைஞரனுடைய கனவின்படி மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள், முன்பு மருத்துவக் கல்லூரிகள் என்றாலே எப்பொழுது இருக்கு அந்த அளவிற்கு இப்பொழுது வந்து விட்டு. ஆகவே இது ஒரு தென்னிந்தியாவின் ஒரு ஆக்ஸ்போர்டாக இது மாறி கேம்பிரிட்ஜாக மாறக்கூடிய ஒரு இடமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. ஆமா ஆமா நிச்சயம்
அந்த அளவுக்கு அந்த மாதிரி வரட்டும். வரட்டும். அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு இந்த நிலையில இன்றைக்கு இந்த +2 தேர்வு முடிவுகளும் வந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த கல்வி சம்பந்தமாக பல தகவல்களை, கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து இங்கு குவியலாக இங்கு எங்களிடம் இட்டு சென்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு வந்து உங்களுடைய பணிகளுக்கு மத்தியிலும் எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து இந்த கருத்துக்களை எல்லாம் சொன்னது கேட்கின்ற நேயர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். கலைஞர் தொலைக்காட்சி சார்பில் எங்களுடைய அன்பான நன்றி உங்களுக்கு. ரொம்ப நன்றி. வணக்கம். நேயர்களே, கல்விக்கான நிதி ஒதுக்கீடு, உள்கட்டமைப்பு ஆகியவற்றால் கல்வித்துறையில் தமிழகம் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக மாறியுள்ளது. நுழைவுத் தேர்வு ரத்து போன்ற திமுக அரசின் பல சீர்திருத்தங்கள் மாணவர்களாலும் பெற்றோர்களாலும் பாராட்டப்பட்டு வருகிறது. மற்றொரு செய்தியோடு விவாதிப்போம் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.